புதிய தலைமுறை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது நான் புதிய தலைமுறைக்காகத்தான் நான் இதை பற்றி பேச விரும்புகிறேன். ஏன் புதிய தலைமுறைக்காக பேச விரும்புகிறேன் என்றால், உங்களை அடிக்கிறான், ஒடுக்குறான், குறைஞ்சபட்சம் சண்டை போடுங்க. இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஆசிரியர் திரு சமஸ் அவர்கள் ஒரு சில இடங்களில் தான் தெரியவில்லை. அப்போ மூடிட்டு எதுக்கு தலைவர்கள்ட்ட எல்லாம் போய் கருத்து கேட்டுட்ருக்க? சண்டையாவது போடுங்க. நீங்கள் நேரடியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி இருக்கிறீர்கள். அரசு கேபிளில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்கன்ட்டு ஒரு நியூஸ் கார்டு போடுறீங்க. நாங்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதற்காக எங்களது சேனலை அரசு கேபிளிலிருந்து அரசு நீக்கிவிட்டது அப்படின்றத வெளிப்படையாக செய்தியாக அறிவிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் சண்டை போடலன்னா மற்றவங்க ஏன் சண்டை போடணும்? ஒரு தவுளுண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு 5 பேர் 10 பேர் உட்காந்துக்கிட்டு இத்தனை வருஷமாக எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்க, மிகப்பெரிய கல்வி குழுமம் உங்கள் பின்னணியில் இருக்கிறது, இவ்வளோ பேர் வேலை பார்க்குறீங்க. உங்கள் தொலைக்காட்சியின் உரிமையாளர் பிஜேபியோடு கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டவர், மிகப்பெரிய கல்வித்தந்தை. இந்த கரூரில் இன்சிடென்ட் ஆனவங்களுக்குலாம் அப்பா அம்மா இல்லைன்னா படிப்புக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னொன்று திருப்பி அடிக்கிறதுக்கு இதுதான் தருணம். வெளிப்படையாக சண்டை போடுங்கன்னா பூச்சி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சார் வெளிப்படையாக அப்படி சொல்லாத காரணம் என்ன சார்? இது மீண்டும் அச்சம். அந்த அளவுக்கு அடக்குமுறை இருக்கணும், நம்ம ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகும். உங்களுக்கு என்ன வழி மாலதி? சண்டை போடுறதை தவிர உங்களுக்கு என்ன வழி? 4 நாள் ஆச்சு, என்ன வழி உங்களுக்கு? நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் அலசிட்டு தான் அந்த முடிவுக்கு வரணும். உங்கள் அரசு இது மட்டும் இல்லை, நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், சன் நியூஸில் குணா, இவங்க 2 பேரும் புதிய தலைமுறையில் இருந்தவங்க. உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா அருவருப்பாக இருக்குது. புதிய தலைமுறையை பிடிங்கி விட்டானா டிஆர்பியில் சன் நியூஸும் நியூஸ் 18 மேலே வருன்றதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. கார்த்திகை செல்வனும் குணசேகரனும் எப்படி இருக்காங்க பாரு. குணாக்கா அவங்க முதலாளிட்ட நல்ல பேர் வாங்கணும் பாருங்க சார். 2வது ப்ளஸ் வந்துச்சு. நல்ல செய்தியை போட்டால் டிஆர்பி ஏறப்போகுது. அது எப்படி நல்ல செய்தி போட முடியும்? அங்கே உட்காந்துக்கிட்டு முதல்ல மண்டை மேலே போடுவார். கட்சி சேனல் எப்படி நல்ல செய்தி போட முடியும்? அப்போ டிஆர்பி எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு சேனலில் பிடிங்கி விட்டானா ஆட்டோமேட்டிக்காக 4லேருந்து 3க்கு வந்துடுறல்ல. ஆனால் ஏற்கனவே புதிய தலைமுறை சண்டை போட்ட சேனல் தான் சார். இதே திமுக ஆட்சியில் தான் புதிய தலைமுறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது. இதே கேடி சகோதரர்களின் ஆதிக்கத்தால் தான் புதிய தலைமுறை எஸ்சிவியில் தெரியாமல் ஒவ்வொரு வருஷமும் எப்பப்போலாம் கேபிளை பிடுங்கி விட்றாங்களோ புதிய தலைமுறை சேனலில் செய்தியாளர்கள்லாம் போய் நின்று இந்த மாதிரி மக்கள் புதிய தலைமுறை செய்தி வரலன்ட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போல்லாம் சன்னுக்கு மாற்றாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற சேனல்கள் எல்லாம் வந்தன. இன்றைக்கி வெளிப்படையாக சண்டை போட உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ற? நீங்கள் இந்த விஷயத்தில் விகடன் குழுமத்தை மனதார பாராட்ட வேணும். எப்பப்பெல்லாம் நெருக்கடி வருதோ சண்டை தான் போடுவாங்க. சமரசன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய மேலாண் இயக்குனர் திரு ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், அவரது தந்தை பாலசுப்ரமணியம் ஆகட்டும், 80களிலிருந்து நான் பார்த்து வருகிறேன். சண்டை தான் போடுவாங்க, பேச்சே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம், நாங்கள் பார்த்துக்குறோம், கோர்ட்டை போய் பார்த்துக்குறோம். சமரசன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு ஊடகம் அப்படி இருக்க வேண்டும். வரலாற்றிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு போகிற நியூஸ் பேப்பர் எல்லாம் பிடுங்குச்சு இந்த அம்மா இந்திரா காந்தி. 77 எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகிற வரைக்கும் கரண்ட்டு பிடிங்கி விட்ருவாங்க. பிரிண்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம், கரண்ட்டு பிடிங்கி விட்ருவாங்க. பேப்பர் வரும், அதுக்கெல்லாம் டேக்ஸை போட்டு பேப்பரை சீஸ் பண்ணி கரண்ட்டை பிடிங்கி விட்டு கோடவுனை ரெய்டு பண்ணி 77 எமர்ஜென்சி லிஃப்டான உடனே அட்டி 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 அட்டின்னு அடித்தாங்க. அதனால தான் ராம்நாத் கோயங்கா இன்றைக்கி வரைக்கும் உலகில் ஒரு மாவீரனாக இன்றும் போற்றப்படுவதற்கான காரணம் அதுதான். அதுபோல் புதிய தலைமுறை குடும்பத்திற்கும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் இல்லை, நெருக்கடி இருக்குன்னு மாலதி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? கல் விழுந்துறீங்களா? சன் நியூஸ் மாதிரி மாற்றிடுறீங்களா சேனலை? இத்தனைக்கும் நீங்கள் ஒன்றும் அதிகமாகலாம் அடிக்கலை, நம்ம அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்களா புதிய தலைமுறையில்? மயிலிறகளை வருடி கொடுக்கறதுக்கே இந்த அடி உங்களுக்கு கொடுதுன்னா என்ன சாய்ஸு? சண்டை போடுறது ஒன்று தான் சாய்ஸு. தேர்தல் நெருங்குகிறது. நீங்கள் இன்னும் ஆட்சிக்கு 4 வருஷம் இருக்குன்னா கூட நீங்கள் பம்புறதை நான் ஏற்றுக்கிறேன் மாலதி. 4 வருஷம் இவங்க கூட மல்லு கட்டணுன்ட்டு இந்த மலைப்பு வரும். 6 மாதம், இன்னும் சொல்லப்போனால் 1 மாதம். பீகார் தேர்தல் 14ஆம் தேதி ரிசல்ட்டு வந்த உடனே இவங்களோட என்ன கதிக்கு ஆகுறாங்கன்றது மட்டும் நிற்பார். அப்போ நீங்கள் போராடணுன்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, இவர் முதல்வர் இதை பிடுங்கி விடுன்னு சொல்கிறாரு. நேற்று நம்ம சொன்னோம், இந்த புதிய தலைமுறையோட ஸ்லாட்டை அரசு கேபிளில் மாற்றினதுக்கே இவர் சட்டப்பேரவையெல்லாம் போய் பேசிய பத்திரிகை சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராளி. இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் மாலதி சொல்கிறது போல் அடக்குமுறைக்கு பயந்துக்கிட்டு புதிய தலைமுறை இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு வச்சுக்குவோம். எலெக்ஷன் நெருக்கத்தில் புதிய தலைமுறை இறங்கி அச்சா என்ன ஆவீங்க? நீங்கள் அவங்கள்ட்ட மீடியா இருக்குது. இன்றைக்கி தான் நீங்கள் அல்வா அதிகாரியை வச்சோம், அருட்தந்தையை வச்சோம் மிரட்ட முடியும். தேர்தல் அறிவிக்கையே வந்துருச்சு. தேர்தல் அறிவிக்கை வந்த தினத்திலிருந்து தூக்கி போட்டு மிதிப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? சமாளிக்க முடியுமா உங்களால்? அப்போல்லாம் இந்த பவர்லாம் இவங்க கையிலேருந்து போயிடுமாங்க சார்? அரசு எந்த பவரும் இருக்காது, எந்த அதிகாரமும் இருக்காது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடியே ட்ரெண்டு மாறிடும்.
அப்போவே அதிகாரிகள்லாம் அதிமுக பார்த்து தூது விட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய எதிரி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? இப்போங்க சார், இவங்க அந்த அரசு கேபிள்லேருந்து புதிய தலைமுறை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ கரூருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களோ, திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காங்களா அப்படின்னு நினைக்க தோணுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபேட் நடக்கிற போதெல்லாம் மக்கள் அவங்க மேலே விமர்சனங்களை தான் வச்சுருக்காங்க, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது புதிய தலைமுறையை பகச்சிக்க வேண்டிய தேவை ஆளும் கட்சிக்கு என்ன சார் இருக்கு? இவங்க 2 பேரும் பார்த்த வேலை. கார்த்திகை செல்வனும் குணசேகரனும் வந்து அது மாதிரி பாருங்கள். ஸோ அவங்க 2 பேரோட சுயநலத்துக்காக திமுக எதுக்கு விலை கொடுக்க வேண்டும்? இப்படி ஒவ்வொருவரின் சுயநலத்துக்காக தான் திமுக விலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக கொடுக்கத்தான் போகிறது. கொடுத்து அழிய போகுது. அழித போகுது, சந்தேகம் வேண்டாம். மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களோட அழிவு காலம் நெருங்கி விட்டது என்பதை உங்களுடைய செயல்களே உணர்த்துகின்றன. அழியத்தான் போகிறீங்க. ஒரு கட்சிக்காரரை கூட சார் தன்னோட கண்காணிப்பில் தான் இருக்கணும், தான் சொல்கிறது தான் வந்து நடத்தணும். அப்படின்னா தான் அவன் ஒரு தலைவனாக இருக்க முடியும். இங்கே அதிகாரிகள்லாம் இருக்கட்டும், மிச்சவங்களே எல்லாருமே இப்படி தன்னிச்சையாக செயல்பட்டால் என்ன சார் அது ஒரு தலைவர்? அதாவது தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரங்களா திமுக ஆட்சியில் இருக்காங்க. அப்பா ஆட்சி இல்லை, இது அலங்கோல ஆட்சி. தடியெடுத்தவர்கள்லாம் தண்டல்காரர்கள் தான். நீங்கள் இப்போ தான் பேசுனா அந்த வரதராஜனை அரெஸ்ட் பண்ணி இப்போ என்னப்பா அடைஞ்சிட்டீங்க நீங்கள் சொல்லுப்பா. அவர் வந்து என்ன வீடியோ போடுறது நிறுத்த போகிறாரா? இல்லை வெளியே வந்து திராவிட மாடல் ஆட்சி போல் சிறந்த ஆட்சி இல்லை என்றால் பேச போகிறார்? இல்லை நிரந்தரமாக நீங்கள் வரதராஜனை 2 வருஷம் ஜெயிலில் வச்சுருவீங்களா? 20 நாள் வைப்பீங்களா அதிகபட்சம்? இல்லை வரத்தானே போகிறாரு. ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகம் பேர் பார்ப்பாங்க சேனலில். கரெக்டாக? நம்ம சேனலில் எப்படி பார்க்குறீங்க? இதனால் நீங்கள் கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு புரியவில்லையே. பெரிய ராஜதந்திரி போல பிளான் பண்ணுறதா நினச்சி அடக்குமுறைகளை ஏவி விடுகிறீர்கள். நான் கவனிச்சுட்டு வந்த நேரங்களெல்லாம் பார்த்துருக்கேன், பல சமயங்களில் ஒடுக்கப்பட்டவரோட தான் அவர் நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து இது மாதிரி ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கிறது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. இன்னொன்று, தன்னை கைது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தானே சார் இந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் அவர் பேசுகிறாரு. வரதராஜன் அவர்களோட கைதோடு சேர்த்து நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். திரு வரதராஜன் அவர்கள் நீதிபதியை பற்றி பேசினார் அப்படின்றதுக்காக தான் அவர் கைது செய்திருக்கிறார்கள். அதைவிட மிக தீவிரமான கொடுமையான குற்றம் அரசுக்கு எதிராக புரட்சி செய்ய தூண்டி விடுவது. கரெக்டாக? நேபாளத்தை போல் பங்களாதேஷை போல் என்பது நேரடியாக தேச துரோகம். அரசுக்கு எதிராக கலவரம் செய்ய தூண்டி விடுவது. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்களா? யார் மேலே போட்டாங்க? திரு ஆதவ் அர்ஜுன். ஏன் இன்னும் கைது பண்ணல? ஆதவ் அர்ஜுன் டெல்லியில் இருக்கார், இந்த கேஸ் மேட்டர்லாம் பார்த்துட்டு இருக்காருன்றது ஊருக்கே தெரியும். ஏன் கைது பண்ணல? அவர் என்ன தப்பிச்சா ஓட போகிறாரு? அப்போ வரதராஜன் மட்டும் தப்பிச்சு ஓட போகிறாரா? விஜய் யோசிக்க வேண்டும். இது நமக்கு இல்லை, எனக்கு தெரியும். விஜய் யோசிக்க வேண்டும். வீடியோ போட்டால் வரதராஜனை கைது பண்ணுறீங்க, புரட்சி செய்யணும் தூண்டி விடுறாரு. விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க, எதிராக இருக்கிறவங்க சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். இதை விஜய் யோசிக்க வேண்டும், அவ்வளவுதான்.